والسلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய என் அருமை சகோதரர்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்து கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் இந்த தொடரான வகுப்பில் ரமதான் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் ரமதான் மாதத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான வணக்கமாகிய ரமதான் மாதத்தின் சிறப்புகளை பற்றி உங்களுக்கு விளக்கினோம். இன்று இன்ஷா அல்லாஹ் நமது முதலாவது தலைப்பாக நாம் தெரிவு செய்வது, ஒரு முஸ்லிம் ஃபஜ்ருடைய நேரம் முதல், ஃபஜ்ருக்கு அதான் சொன்னது முதல் மகரிப் வரை, மகரிபுக்கு அதான் சொல்லப்படுகின்ற வரை பல தியாகங்களுக்கு மத்தியிலே நிறைவேற்றுகின்ற ஒரு வணக்கம்தான் நோன்பு. அதில் பல கஷ்டங்கள், பல சிரமங்கள் அதிலே இருக்கின்றன. இந்த பல சிரமங்கள், கஷ்டங்களுக்கு மத்தியிலே நாம் நிறைவேற்றுகின்ற இந்த நோன்பென்ற வணக்கத்தின் சிறப்பென்ன? நோன்பென்ற வணக்கத்துக்கு அல்லாஹு தஆலா நமக்கு எதை வாக்களிக்கிறான் என்பதை பற்றி தான் நாம் முதலாவது தலைப்பாக இப்பொழுது தெளிவுபடுத்த போகின்றோம். கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. எவர் நம்பிக்கையுடனும் கூலியை எதிர்பார்த்தவராகவும் நோன்பு வைப்பாரோ அவரது முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இதில் நீங்கள் இந்த ஹதீஸை கவனிச்சிங்கன்னு சொன்னால் இரண்டு விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஒன்று ஈமான், அடுத்தது இஹ்திசாப். ஈமான் என்றால் ஒரு மனிதன் ஒரு முழுமையான நம்பிக்கையுடன், நீங்கள் குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஆனில் நாம் பல வசனங்களை பார்க்கலாம். அதிலெல்லாம் அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். இப்படி உங்களுக்கு பல இடங்களில் குர்ஆனில் பார்க்கலாம். நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ, இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், இவர்கள் நம்பிக்கை கொண்டு சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர. இப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏன் அல்லாஹு தஆலா இங்கெல்லாம் ஈமானை முதலில் சொல்லி அதற்கு பிறகு சாலிஹான அமல்களை சொல்கிறான்? ஈமான் என்று எந்த ஒரு வணக்கமும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒருவனிடம் ஈமான் இல்லை என்று சொன்னால், ஒரு மனிதன் மூமின் இல்லை என்று சொன்னால், அவனிடத்தில் ஈமான் இல்லை என்றால் அவனிடத்திலிருந்து எந்த ஒரு வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமினுன். அங்க மூமின் என்றது அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவர்கள் சாலிகான அமல்கள் செய்வார்கள் என்று சொன்னால் எப்படி? மூமினுன், இறை விசுவாசியாக ஒரு மூமினாக இருந்து செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப நீங்க என்ன கவனிக்க வேணும்? ஈமான் என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. சில முஸ்லீம் அல்லாஹ் சகோதரர்கள் கூட நாங்கள் சந்திக்கும் பொழுது என்ன சொல்றாங்க, நானும் பல வருஷங்கள் நோன்பு நோட்டு இருக்கிறேன். பல சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க நம்மிடம். நாங்கள் போயிட்டு அவங்களை சந்திக்க போகும்பொழுது என்ன சொல்றாங்க, நானும் சென்ற வருடம் 10 நோன்பு நோட்டுறேன்.
நான் இப்படி இந்த முஸ்லிம்களோடு சேர்ந்து நோன்பு நோட்டு இருக்கிறேன் இப்படின்னு சொல்றாங்க. இந்த நோன்புக்கு ஏதாவது அல்லாஹ்விடத்தில் பலன் இருக்கிறதா? ஏதாவது அல்லாஹ்விடத்தில் இதுக்கு நன்மை இருக்கிறதா? இல்லை. ஏன்? அவர்களிடத்தில் ஈமான் நம்பிக்கை இல்லை. அவர்கள் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நேற்று நாங்கள் பார்த்தோம், ஜாஹிலியா காலத்தில் குறைஷிகள் நோன்பு நோற்றார்கள், ஆஷுராவுடைய நோன்பை நோற்றார்கள் என்று பார்த்தோம். இந்த நோன்புக்கு ஏதும் அவர்களுக்கு கூலி கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? அவர்கள் முஷ்ரிக்குகளாக இருந்தார்கள், அவர்கள் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த நோன்புக்கு எந்த பெருமதியுமே இல்லை. அப்ப நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவர்கள் ஈமானோடு. இப்ப நாங்க நோன்பு வைக்கிறோமா? நாங்க நோன்பு வைக்கும் பொழுது நமது முழுமையான அந்த நியத்தும் எண்ணமும் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் கூலி எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாம் எதிர்பார்த்தவர்களாக நாம் இந்த நோன்பை வைக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டு விட்டு என்ன சொல்றாங்க? அப்படி ஒருத்தர் நோன்பு வைப்பார் என்றால் அவர் முன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். அப்ப நாங்க காலையிலிருந்து மாலை வரை மக்ரிப் வரை நோக்கக்கூடிய நோன்புக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன? அல்லாஹ் தஆலா நமது முன் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். இது முதலாவது செய்தி. இரண்டாவது நோன்புடைய சிறப்பு பற்றி நாம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு அமல் இப்னு ஆதம லஹு இல்ல ஸியாம். ஒரு ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அவனுக்குரியவைகள், நோன்பை தவிர. நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இதுல எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஒரு கேள்வி எழும். என்ன கேள்வி? நாங்க தொழும் பொழுதும் அல்லாஹ்வுக்காக என்றுதானே தொழுகிறோம், நாங்க மற்ற வணக்கங்கள் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வுக்காக என்றுதானே செய்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா இங்கு அந்த வணக்கங்கள் எல்லாம் அவர்களுக்கு, நோன்பு மாத்திரம் எனக்குரியது என்று சொல்வதிலிருந்து என்ன என்ன அதில் இருக்கிறது? அதில் பொதிந்திருக்கக்கூடிய கருத்து என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நோன்பு என்ற வணக்கத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதில் முழுமையாக இஹ்லாஸ் இருக்கிறது. அதில் வெளியிலே தெரிவதற்கு ஒரு வாய்ப்புமே இல்லை. இப்ப நான் அதாவது ஒருத்தர் நோம்பாளியா இல்லையா என்பதை வேறு யாருக்கும் தீர்மானிக்கலாமா? வேறு யாருக்கும் தீர்மானிக்க முடியுமா? முடியாது. ஒருத்தர் நோன்பா இல்லையா என்பதை அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும். அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும் ஒருத்தர் நோன்பா இல்லையா என்பது. ஆனா ஒருத்தர் நீங்க பள்ளியில பாக்குறீங்க, அவர் தொழுகிறாரு, உங்களுக்கு தெளிவா தெரியுது, அவர் தொழுது கொண்டிருக்கிறார், அவர் தொழுகை நிறைவேற்றார். ஒருத்தர் யாருக்குமே தெரியாம சதக்கா கொடுத்தாலும் அது வாங்குறவருக்கு தெரியுது, அப்படியா இல்லையா? ஒருத்தர் யாருக்குமே தெரியாம சதக்கா கொடுத்தாலும் அதை வாங்குறவருக்கு தெரியுதா இல்லையா? அது தெரியுது. ஹஜ் எடுத்து பாருங்க, இப்படி இந்த எல்லா வணக்கங்களும் ஒருவர் செய்யும் பொழுது இவர் இந்த வணக்கத்தை செய்கிறார் என்று சொல்ல முடியும். நோன்பை சொல்ல முடியுமா? அப்படி நோன்பை சொல்ல முடியாது. ஒருத்தர் நோன்போடு இருக்கிறாரா இல்லையா என்பதை யாராலுமே தீர்மானிக்க முடியாது, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும். அப்ப அல்லாஹ் தஆலா அதனால என்ன சொல்றான்? நோன்பு என்பது எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே வழங்குவேன் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நறுமையானவர்களே, இந்த நோன்பு என்ற வணக்கத்தை பொறுத்தவரையில் நாம் முழுக்க அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒரு வணக்கம். அப்ப இந்த வணக்கத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ஏனைய வணக்கங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதற்குரிய கூலி எப்படி அல்லாஹ் வாக்களிக்கிறான்? தொழுகை எடுக்கலாம், மற்ற வணக்கங்கள் எடுக்கலாம். அந்த வணக்கங்களுக்கெல்லாம் எப்படி கூலி? அதாவது அல்லாஹ் தஆலா 10 700 மடங்கு வரை பெருக்கி கொடுக்கிறான். ஹதீஸ்ல எப்படி வருது? நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்துக்கும் கூலி அல்லாஹ் தஆலா எப்படி தர்றான்? அதாவது 10 முதல் 700 மடங்கு வரை